அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாம் தமிழ். நாம நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வரிசையில இன்று நாம் பார்க்க போவது நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான். இன்ஷா அல்லாஹ். திருக்குரானில் கூறப்பட்ட 25 நபிமார்களில் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவராவார். நபி ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலாக பிறந்தார்கள். ஜக்ரியா நபி, யஹ்யா நபி, ஈசா நபி, இந்த 3 இறை தூதர்களுமே ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்து வந்தார்கள். மேலும் ஈசா நபியும் யஹ்யா நபியும் உறவினர்களாக இருந்தார்கள். யஹ்யா நபி அல்லாஹ் தாலாவால் பெயர் சூட்டப்பட்ட இறை தூதராவார். நபி ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 92 வயதாகியும் குழந்தைகளே இல்லை. அவர்களுடைய மனைவியும் கருத்தரிக்க இயலாமல் இருந்தாங்க. ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு குழந்தைக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள். எனவே அல்லாஹ் தாலா அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தைக்கு யஹ்யா என்று பெயரிடும்படி அல்லாஹ் தாலா கட்டளையிட்டான். அதேபோல் ஜக்ரியா நபியும் யஹ்யா என்று அவருடைய மகனுக்கு பெயர் சூட்டினார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறிய வயதில் மற்ற குழந்தைகள் போல் இருக்க மாட்டார்கள். மற்ற குழந்தைகள் எல்லோரும் விளையாடுவதில் நேரத்தை செலவிடுவார்கள். ஆனால் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறைவனை வணங்குவதில் தான் நேரத்தை செலவிடுவார்கள். மேலும் சிறிய வயதிலேயே புத்தகங்களை வாசிக்க விரும்புவார்கள். அவர்கள் வளர்ந்ததும் அல்லாஹ் தாலா யஹ்யா நபியிடம் தௌராத் வேதத்தை பலமாக பற்றி படித்துக் கொள்ளும்படி கட்டளையிட்டார். வேதத்தை நெருக்கமாக படிக்க அல்லாஹ் தாலா வழிகாட்டினான். அல்லாஹ் தாலா அந்த அளவுக்கு யஹ்யா நபிக்கு சிறிய வயதிலேயே ஞானத்தை கொடுத்திருந்தார். யஹ்யா நபி அவர்கள் பெற்றோரிடத்தில் மிகவும் மரியாதையாக நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய பேச்சை கேட்டு நல்ல விதமாக நடந்து கொள்வார்கள். மக்களின் விவகாரங்களில் தீர்ப்பு வழங்குவது, மக்களை நேர்வழியில் நடத்துவது, தவறான வழிக்கு எதிராக மக்களை எச்சரிக்கை செய்வது, இந்த மாதிரியான திறமைகளையும் அல்லாஹ் தாலா யஹ்யா நபிக்கு வழங்கியிருந்தான். ஒரு முறை யஹ்யா நபி அவங்க ரொம்ப நாளாக காணவில்லை. அதனால ஜக்ரியா நபியும் அவர்களுடைய மனைவியும் அவர்களை தேடி செல்கிறார்கள். ரொம்ப நேரம் தேடிய பிறகு யஹ்யா நபி அவங்க ஜோர்டான் என்ற நதிக்கரையில கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அதை பார்த்த ஜக்ரியா நபி அவங்க ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கும்போது, இறைவன் நமக்கு அளித்துள்ள அருளை கண்டும் பாவ மன்னிப்பு அளிப்பதை கண்டும் நான் வியந்து அழுது கொண்டிருக்கிறேன் என்று கூறினார்கள். தன்னுடைய மகனுடைய இந்த நிலையை கண்டு மனம் விரும்பிய ஹஜரத் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கையேந்தி இதை பற்றி கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் தாலா, ஓ ஜக்ரியாவே, நீங்கள் தானே எனக்கு அச்சம் அதிகம் நிறைந்த வழியாக உள்ள மக்கள் பேரு கேட்டீர்கள். உங்கள் வேண்டுகோளின்படியே யஹ்யாவை எனது அச்சம் நிறைந்த வழியாகவே படைத்துள்ளேன். அவரது அழுகை எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று கூறினான். அதன் பிறகு ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை பற்றி கவலைப்படுவதையே விட்டுவிட்டார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதிரி தொடர்ந்து அழுது கொண்டே இருந்ததால் அவர்களுடைய கன்னங்கள் சிதைந்து போய்விட்டது. பற்களும் வெளியே தெரிய ஆரம்பித்து விட்டது. இது வெளியே தெரியாமல் மறைப்பதற்காக அவர்களுடைய தாயார் அவர்களுடைய கன்னங்களின் மீது பஞ்சை வைத்து கட்டி அடிக்கடி அந்த பஞ்சை எடுத்து பிழிந்து மீண்டும் மீண்டும் கட்டிவிட்டு கொண்டே இருந்தார்களாம். தங்களுடைய மகன் முன்னால் நரகத்தை பற்றி பேசுவதையே ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். கம்பளி ஆடையை அணிந்து வரச் சொன்னால் அந்த கம்பளி ஆடை என் தகுதிக்கு ஏற்றதாக இல்லை எனவும் என் அந்தஸ்து அதற்கு கீழே உள்ளது என்று கூறி அந்த கம்பளி ஆடையை தூர எறிந்துவிட்டு சாக்கால் ஆன போர்வையை போர்த்த ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் அவருடைய பொன்னிறமாய் இருந்த மேனி புண்களால் ஆகி ரத்தம் கசிய ஆரம்பித்து விட்டது. இதனை கண்ட அவர்களுடைய தாயார் அந்த சாக்கு முட்டையை தூக்கி போட்டுவிட்டு ஒரு மெல்லிய ஆடையை கொண்டு அவருடைய உடலை போர்த்தினார்கள். உடனே அல்லாஹ்விடமிருந்து வஹி வந்தது. ஓ யஹ்யாவே, நீர் என்னை விட உலகத்தை அதிகம் விரும்புகின்றீரா என்று. இதை கேட்டு திடுக்கிட்ட யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மெல்லிய ஆடையை களைந்துவிட்டு அதே சாக்கு போர்வையை போர்த்தி கொண்டார்கள். ஒருமுறை ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடையே நட்போதனைகளை செய்து கொண்டு இருந்தார்கள். அப்போது சொர்க்கத்திற்கு 8 வாயில்களும் நரகத்திற்கு 7 வாயில்களும் இருக்கிறது என்று கூறி நரகத்தில் உள்ள சக்ரான் என்ற மலையை பற்றியும் அதன் அருகே ஓடும் அஷ்யான் என்ற ஓடையை பற்றியும் குறிப்பிட்டு நரகத்தில் பாவிகள் படும் வேதனையை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார்கள். உடனே ஒரு மூலையிலிருந்து யாரோ அலறும் சத்தம் கேட்டது. எல்லோரும் அந்த திசையை திரும்பி பார்த்தார்கள். ஹஜரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அலறிக்கொண்டே தலைவிரி கோலமாக எழுந்து வெளியே ஓடிவிட்டார்கள். அதற்கு பிறகு 3 நாட்கள் வரை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அவர்களுடைய தாயார் பல இடங்களிலும் தேடி பார்த்தார்கள். கடைசியாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கல்லறை குழி தோண்டி அதற்குள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பார்த்த ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம்
அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உன்னை ரொம்ப நேரமா தேடிக்கொண்டிருக்கிறேன், நீ ஏன் கல்லறையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு யஹ்யா நபி அவர்கள், தந்தையே, சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நடுவில் ஒரே ஒரு இடைவெளி மட்டும் உள்ளது என்றும் தீயாலான பாலைவனம் நரகத்தில் உள்ளது என்றும் அதை அழுபவர்களின் கண்ணீரை கொண்டு தவிர வேறு எதை கொண்டும் அணைக்க முடியாது என்றும் நீங்கள் தானே கூறினீர்கள், அப்படி என்று கூறினார்கள். அதை கேட்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியென்றால் அழுமகனே என்று சொல்லிவிட்டு இரண்டு பேரும் சேர்ந்து அழுகிறார்கள். அவர்களை ஒருவாறு சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். வீட்டிற்கு வந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடும் நோய்வாய்ப்பட்டு அந்த நோயிலிருந்து மீள 4 மாதங்கள் ஆயிற்று. சற்று குணமடைந்ததும் அல்லாஹு தாலா அவரை சிரியா சென்று மக்களை நேர்வழிப்படுத்துமாறும் இறைவணக்கத்தை செய்யுமாறும் ஏவினான். அவ்வாறே அவர்களும் சிரியா சென்று அறபோதனை செய்தார்கள். அந்த காலத்தில் ஹைருதூஸ் என்ற பெயருடன் ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவனுடைய மனைவியின் பெயர் மலிகா ஹப்ரிது என்றும் ஒரு குறிப்பில் உள்ளது. அவள் முதுமையை அடைந்திருந்தாலும் பனு இஸ்ரவேலர்கள் அவளை மிகவும் கொண்டாடி வந்தனர். தனக்கு வயதாகிவிட்டதால் தன்னை தன் கணவன் ஒருவேளை புறக்கணித்து விட்டால் என்ன செய்வது என்று அவளுடைய மூத்த கணவனுக்கு பிறந்த அழகான மகளை தன்னுடைய கணவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் தனது கணவனோடு தானும் கடைசி வரை வாழ்ந்து வரலாம் என்று மனதில் எண்ணிக்கொண்டு மெதுவாக தனது கணவனுடன் ஆலோசனை செய்ததில் அவனும் இதற்கு சம்மதித்து விட்டான். என்றாலும் இந்த உறவு முறைக்கு சாதகமாக இருக்கிறதா என்று கண்டறிய விரும்பினான். மார்க்க தீர்ப்பை யாரிடம் கேட்பது என்று ஆலோசனை கேட்டதில் அனைவரும் ஹசரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்னார்கள். அவர்களை வரவழைத்து இதை பற்றி கேட்டான் அந்த அரசன். அதற்கு அவர், இந்த உறவு முறை அறவே கூடாது என்றும் இயற்கைக்கு முரணானது என்றும் இறையாணைக்கு மாறானது என்றும் வேறு பெண்ணை மணந்து கொள்ளுங்கள் என்றும் கூறினார்கள். இந்த செய்தி அரசனின் மனைவியின் காதுக்கு எட்டியது. அவளது ஆத்திரத்திற்கு எல்லையில்லாமல் போய்விட்டது. தனது திட்டத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியும் ஒழித்து கட்டிவிடுவது என்று முடிவு செய்து திட்டமிட்டாள். அவளின் திட்டப்படி ஒரு நாள் தன் கணவனுக்கு அளவுக்கு அதிகமான மதுவை ஊற்றி கொடுத்து அவள் திட்டப்படி தனது மூத்ததாரத்து மகளை நன்றாக அலங்கரித்து குடிப்போதையில் இருக்கும் தனது கணவன் முன்னிலையில் அவளை வரச் சொன்னாள். அவளது பேரழகை கண்டதும் அரசனுடைய மதி மயங்க ஆரம்பித்து விட்டது. அரசனும் அவளை அணைத்துக் கொள்ள அவளை நெருங்க ஆரம்பித்தான். ஏற்கனவே தாய் சொல்லி தந்தபடி அவள் அதற்கு நிபந்தனை போட்டாள். என்னை நெருங்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலையை துண்டித்து என் கண் முன்னால் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று கூறினாள். அந்த குடிபோதையிலும் பெண் ஆசையில் மயங்கி அரசன் தனது சேவர்களை அழைத்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்கிருந்தாலும் கண்டு அவரது தலையை துண்டித்து தன் கண் முன்னால் கொண்டு வர ஆணையிட்டான். அச்சமயம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டு இருந்தார்கள். அவர்கள் முன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி அவர்களுக்கு நேரவிருக்கும் ஆபத்தை எடுத்து கூறி, நீங்கள் விரும்பும் பட்சத்தில் இந்த நாட்டையே தலை குப்புற வீழ்த்தி அழித்து விடுகிறேன் என்று கூறினார்கள். நான் அரசனால் கொல்லப்பட வேண்டும் என்று என் விதியில் எழுதப்பட்டுள்ளதா என்று கேட்டார்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று கூறினார்கள். அதற்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அப்படியாயின் நான் எதிர்த்து என்ன பயன், விதிப்படியே நடக்கட்டும் என்று கூறினார்கள். அச்சமயம் அரசனின் சேவகர்கள் வந்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலையை துண்டித்து தலையை தம்மோடு எடுத்துச் சென்று விட்டார்கள். அரசன் முன் அந்த தலை வைக்கப்பட்டதும் அரசன் அதை கூர்ந்து நோக்கினான். அந்த துண்டிக்கப்பட்ட தலையிலிருந்து அந்த பெண்ணை நீ மணப்பதோ நெருங்குவதோ கூடாது கூடாது என்று முணுமுணுக்கும் சத்தம் அவனது செவிகளில் மெதுவாக ஒலித்தது. ஆனாலும் அந்த அரசனின் மனைவி அந்த பெண்ணை அந்த அரசனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டாள். உடனே எழுந்த ஒரு சூறாவளி காற்று அந்த அரசனை அலேக்காக தூக்கி பாலைவனத்தில் வீசி எறிந்தது. தயாராக நின்று கொண்டிருந்த சிங்கம் அவனை கொன்று தின்று விட்டது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நேர்ந்த கதி மக்களுக்கு தெரிய வந்ததும் அவர்கள் கொதித்தெழுந்தார்கள். அது அடுத்த நாட்டு அரசனின் காதுக்கும் எட்டியது. இதுதான் சமயம் என்று பார்த்த அவன் உடனே படையெடுத்து அரசியையும் அவள் மகளையும் கொன்று அரசுக்கு ஆதரவாக இருந்த 70,000 படை இஸ்ரவேலர்களையும் சிறைச்சேதம் செய்துவிட்டான். ஹசரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷஹீதாக்கப்படும் போது அவர்களுக்கு வயது 75. அவர்களது புனித உடல் டமாஸ்கஸில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.